மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மூலமாக தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் உள்ள சாலைகளின் இருமருங்கிலும் மற்றும் ஊராட்சிக்கு சொந்தமான இடங்களிலும் முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையாளர் முனைவர் கே. சத்யகோபால் அவர்கள் அறிமுகப்படுத்திய புதிய வழிமுறையின்படி தற்பொழுது அதிக அளவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதில் பழைய நடைமுறையில் நடப்பட்ட மரக்கன்றுகளின் வளர்ச்சி விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதையும், புதிய வழிமுறையின்படி நடப்பட்ட மரக்கன்றுகளின் வளர்ச்சி விகிதம் மிகவும் அதிகமாக இருப்பதையும் நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. தற்பொழுது அப்புதிய வழிமுறையிலும் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மரக்கன்றை நடுவதற்காக வெட்டப்பட்ட 2 அடி நீளம், அகலம் மற்றும் 2 அடி ஆழம் கொண்ட குழியில் எரிபொருள் மூலம் இயங்கும் ஆகர் கொண்டு குழியின் ஒரு முனையில் மேலும் 1 அடி ஆழத்திற்கு ஆகர் விட்டத்தின் அளவிற்கேற்ப துளையினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவைப்படின் மண்ணின் தன்மைக்கேற்றவாறு அம்முனையின் எதிர்முனையிலும் கூட மற்றொரு துளையினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல் ஆகர் இயந்திரம் இல்லையெனில் கடப்பாரை கொண்டும் இதுபோல் துளையினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு ஜலிக்கப்பட்ட இயற்கை மண்புழு உரம் அல்லது எருவினை 2 கைப்பிடி அளவிற்கு அந்த துளையில் போட வேண்டும். பின்னர் ஆற்று மணலினை கொட்டி துளையினை நிரவிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4 இன்ச் விட்டம் கொண்ட PVC பைப்பை அந்த துளையின் மேல் படத்தில் காண்பது போல் பொருத்திக் கொள்ள வேண்டும். பின் தோண்டிய மண்ணில் ஜலிக்கப்பட்ட இயற்கை மண்புழு உரம் அல்லது எருவினை கலந்து குழியை 3/4 அளவிற்கு நிரப்ப வேண்டும். அதன் பின்னர் குழியின் நடுவில் கைகளினால் சிறு பள்ளம் ஏற்படுத்தி அதில் ஜலிக்கப்படாத இயற்கை மண்புழு உரம் அல்லது எருவினை 2 கைப்பிடி அளவிற்கு போட்ட பின் அதன் மேல் மரக்கன்றினை வைக்க வேண்டும். பின் தோண்டிய மண்ணை கொண்டு குழியினை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள PVC பைப்பின் உள்ளே 2 கைப்பிடி அளவிற்கு ஜலிக்கப்பட்ட இயற்கை மண்புழு உரம் அல்லது எருவினை போட்ட பின் ஆற்று மணலால் நிரப்ப வேண்டும். அதன் பின்னர் கவனமாக அந்த PVC பைப்பை எடுக்க வேண்டும். பின் மரக்கன்றினை சுற்றிலும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த புதிய வழிமுறையின் மூலம் மா, கொய்யா, சப்போட்டா போன்ற தோட்டப் பயிர்களை நன்கு வளர்க்கலாம். அதேபோல் இப்பயிர்களுக்கு செலவழிக்கப்படும் தண்ணீரின் அளவு சொட்டு நீர் பாசன முறையில் செலவழிக்கப்படும் தண்ணீரின் அளவை விட மிகவும் குறைவாகவே தேவைப்படும். அது மட்டுமல்லாமல் சொட்டு நீர் பாசன முறையில் விடப்படும் தண்ணீரானது நிலத்தின் மேல்மட்ட அளவிலேயே தங்கிவிடுகின்றது. ஆனால் இந்த புதிய வழிமுறையின் மூலம் ஊற்றப்பட்ட தண்ணீர் குழிக்குள் போடப்பட்டுள்ள ஆற்று மணல் வழியாக 2 அல்லது 3 அடி ஆழம் வரை ஊடுருவி சென்று விடுகிறது. காலப்போக்கில் நடப்பட்ட மரக்கன்றானது நன்கு வளரத் தொடங்கிவிடும். அதே சமயம் அடிவேர் பகுதியும் மேலும் கீழ் நோக்கி பரவத் தொடங்கிவிடும். அப்பொழுது குழிக்குள் இந்த புதிய வழிமுறையின்படி போடப்பட்டுள்ள இயற்கை மண்புழு உரத்தின் சத்துக்களை மரக்கன்றின் வேர் மண்டலமானது உறிஞ்சிக் கொள்வதாலும் வேர்பகுதி எப்பொழுதும் ஈரப்பதத்துடனேயே இருப்பதாலும் மரக்கன்றானது நன்கு ஆரோக்கியத்துடன் வளரும்.